பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை தேவன் காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 37வது வசனம். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் எண்ணத்தை கொடுப்பான். அதற்கு முந்தின வசனத்திலே இயேசு இப்படி சொல்லுகிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய லாபம் என்ன தெரியுமா? ஆத்தும மீட்பு. இந்த பூமியிலே நமக்கு நியமிக்கப்பட்ட காலம் வரை நாம் நன்றாய் வாழ்ந்து நிறைய சம்பாதித்து நல்ல பெயர், புகழ், பணம் எல்லாம் நாம் பெற்று கடைசியில் அந்த ஆத்தும மீட்பை அடையாமல் போனால் நாம் பெற்ற பணம், பெயர், புகழ் இவைகளினாலே நமக்கு 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு வீடு, அந்த வீட்டில் நாம் குடியிருக்கிறோம், அது வாடகை வீடு. அந்த வீடை நம்ம ரொம்ப மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சிருக்கிறோம், புது புது வேலைகள்லாம் செய்து நன்றாய் வைத்திருக்கிறோம். கடைசியில் அந்த ஓனர் வந்து வீட்டை விட்டு நீங்கள் மாறுங்க அப்படி சொல்லும்போது நம்ம அந்த வீட்டை விட்டு இறங்கி தான் ஆகணும். நம்ம பண்ண அத்தனை முயற்சிகள் எல்லாமே விட்டுட்டு தான் வர வேண்டி இருக்கிறது. அது நமக்கு சொந்தமே கிடையாது. அதுபோல தான் இந்த சரீரம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தை கர்த்தர் குறித்திருந்தால் நாம் பிறந்தோம். அதுபோலவே இறக்க ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரும்போது இந்த சரீரத்தை விட்டு நம்முடைய ஆவி பிரியும். நம்முடைய ஆத்துமா சரியான இடத்துக்கு போகுமா? அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்குமா? அதற்கு தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். இந்த பூமியிலே வாழும்போது நமக்கு வேண்டிய நன்மை, கிருபை தேவன் தொடர பண்ணுகிறார். ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எல்லாம் நல்லது, சந்தோஷம். ஆனால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார். அந்த ரட்சிப்பு இல்லை என்றால் ஜீவ நஷ்டமாகிறது. ரட்சிப்பு தான் விலையேற பெற்றது. அதுதான் இந்த பூமியிலே நமக்கு கிடைக்கிற பெரிய பொக்கிஷம். எனவே இயேசு இந்த பூமியில இறங்கி வந்தார், ரட்சிக்க, பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். பவுல் சொல்லுகிறார், அந்த பாவிகளில் பிரதான பாவி நான். அப்படிப்பட்ட என்னை ரட்சித்தார். விசுவாசத்தை துவக்கி எனக்குள்ளே அந்த ஜீவனை கட்டளையிட்டு நல்ல போராட்டத்தை போராட வைத்து ஓட்டத்தை வெற்றியுடன் ஓடி முடிக்க வைத்தார். இது முதல் ஜீவ கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். நேற்றைய கண்ட அநேகர் இன்று இல்லை, இது உண்மை. இன்று காண்கிற எத்தனை பேர் நாளை இருப்போம் என்பதும் தெரியவில்லை. இந்த பூமியில் வாழும் வாழ்க்கை நிலையானது அல்ல. எத்தனையோ காரியங்களுக்காக மனிதன் பிரயாசப்படுகிறான். ஆனால் ஒன்றை மறக்கிறான், தனக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. இது நஷ்டமடையக்கூடாது. நஷ்டமடையாதிருக்க ஒரே வழி இயேசு. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவின் இடத்துல உங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே, என்னை பாவமர கழுவு, என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தமாக்கும் என்று ஆண்டவரிடத்துல கேளுங்கள். இயேசுவே, நீர் என் சொந்த இரட்சகர், நீரே என் இரட்சகர் என்று அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறது. அந்த மீட்பு நம்முடைய ஆத்துமாவை நஷ்டமடையாமல் காக்கிறது. எனவே தான் யோவான் நிருபம் எழுதும்போது சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, நீர் இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின அன்புக்காய் நன்றி. இந்த ஆத்தும மீட்பு எவ்வளவு விலையேற பெற்றது அப்பா. இதை குறித்த உணர்வையும் அறிவையும் ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் கிருபையாய் மீட்டுக்கொள்ளும். ஒருவரும் தங்கள் ஜீவனை
நஷ்டப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.